பாத்துக்கிட்டு இருக்கிறது மிஸ்டர் Suncity யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து ஒரு பறக்கிற ட்ரோன் எப்படி நம்மள வந்து மேக் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ நம்மள வந்து செய்ய போறது கிடையாது. இதுக்கான வந்து ஸ்பெஷல் கிட்ஸ் எல்லாம் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ அதை வந்து இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. ஃபர்ஸ்ட் அது என்ன கிட் அப்படின்றத வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் எப்படி அசம்பிள் பண்றது, அதுக்கு எப்படி பறக்க வைக்கிறது அப்படின்ற எல்லாத்தையும் இன்னைக்கு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். பறக்க வைக்க முடியுமான்னு தெரியல, இருந்தாலும் போய் பாருங்க. எப்போதும் போல வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நவ் லெட்ஸ் ஸ்டார்ட் த ஓகே. இந்த பாக்ஸ் வந்து அன்பாக்ஸ் பண்ணி உள்ள என்ன இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி வந்து இந்த ட்ரோன் மேக் பண்றதுக்கான கிட்ட வந்து நமக்கு யார் ஸ்பான்சர் பண்ணியிருந்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா Flyrobo. அவங்க தான் வந்து நமக்கு இந்த கிட்ட வந்து ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு வந்து ஒரு ட்ரோன் வந்து மேக் பண்ணணும், ரொம்பவே சிம்பிளா சரி இல்லை எப்படின்னா நீங்க ஒரு நல்ல ட்ரோன் மேக் பண்ணணும், அதுக்கான கிட் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா Flyrobo. ஸோ அவங்க கிட்ட வந்து எல்லா விதமான கிட் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ ட்ரோன் கிட் மட்டும் கிடையாதுங்க, நிறைய விதமான எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வந்து அவங்கள்ட்ட இருக்கு. ஸோ வேணும்னா வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து வெப்சைட் லிங்க் கொடுத்துறேன். நாங்கள் போயிட்டு வந்து உங்களுக்கு வேணுங்கிற ப்ராடக்ட் வந்து நீங்க பை பண்ணிக்கலாம். ஓகே பண்ணலாமா? டடான் டடான் டடான். பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் எடுத்து நமக்கு வந்து டிரான்ஸ்மிட்டர் வந்து இருக்கு. அதை ஃபர்ஸ்ட் வெளில எடுக்கலாமா? ஸோ இதான் வந்து டிரான்ஸ்மிட்டர். இதான் வந்து நம்மளோட ட்ரோன் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து ரிமோட்டாக வந்து பயன்படுத்த போகிறோம். ஆனால் இதோட மாடல் வந்து பார்த்தோம் அப்படின்னா FSCT6B அப்படின்றது தான் இந்த டிரான்ஸ்மிட்டரோட மாடல் நம்பர். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து வெளில எடுக்கலாமா? இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம ட்ரோன் வந்து கண்ட்ரோல் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ட்ரோன் வந்து மேக் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து கண்ட்ரோல் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, அடுத்து உள்ள என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ட்ரோனு செய்யறதுக்கான மெயினான பார்ட்ஸே இது தான். அதாவது ட்ரோனோட ஆர்ம்ஸு மொத்தம் 4 ஆர்ம்ஸ் வந்து இருக்கும். 2 ஒயிட்டு 2 ரெட் கலர் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இதான் வந்து மெயின் ஃப்ரேமு. ஓகேங்களா? இது இருந்தால் தான் வந்து இதை வச்சு இந்த 4 ஆர்ம்ஸையும் வந்து இந்த ஃப்ரேம் கூட தான் நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோனுக்கு சென்டராக வர வேண்டியதெல்லாம் இப்படி வந்து இருக்கும். அதுக்குள்ளே வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இதில் வந்து இதை டைட் பண்ணுறதுக்கு வந்து ஸ்க்ரூஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? இதுக்குள்ளே இதான் இருந்துச்சு. அடுத்தது பாக்ஸுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ESC வந்து கொடுத்துருக்காங்க. அதான் எலக்ட்ரானிக் ஸ்பீட் கண்ட்ரோலர். ஸோ 4 மோட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 ESC வந்து இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெயின் போர்டு இந்த ஃப்ரேம் கூட நம்ம வந்து சால்ட்ரிங் வந்து பண்ணணும். அது எப்படி ஃபிட் பண்ணுறது, எப்படி சால்ட்ரிங் பண்ணுறது அப்படின்றது வந்து எல்லாம் அசம்பிள் பண்ணும்போது அப்போ வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து இது ஓரமாக வச்சுட்டு அடுத்தது உள்ள என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ட்ரோன் மோட்டருக்கான ப்ரொப்பலர்ஸ் வந்து இருக்குது. 4 ப்ரொப்பலர்ஸ் இருக்குது. இது ஓரமாக வச்சிடலாம். அடுத்தது வந்து பாக்ஸுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா மோட்ரு வந்து இருக்குது, DC மோட்டார். இதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன் பறக்கிறதுக்கான 4 மெயின் இன்ஜினே தான். ஓகேங்களா? 4 மோட்டார். அடுத்தது உள்ள என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதான் மெயினான ஐட்டமாக. இதான் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாம் இருந்தாலும் சரி வந்து ட்ரோன் பறக்கிறது வந்து முக்கியமாக வந்து இந்த போர்டு தான் வந்து இதான் வந்து எல்லா ஃபங்க்ஷனும் எல்லாம் இதெல்லாம் நம்ம செட் பண்ணணும். அந்த ப்ரோக்ராமே எல்லாம் வந்து நிறைய இருக்குது கட்டமைச்சாங்க. இதெல்லாம் நம்ம செட் பண்ணி இதான் அந்த கேக் போர்டு. இந்த போர்டை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இதில் ப்ரோக்ராம்லாம் நம்ம செட் பண்ணி நம்ம வந்து ட்ரோன் வந்து பறக்க வைக்க முடியும். ஸோ மெயினாக வந்து இது இருந்தால் மட்டும்தான் ட்ரோன் வந்து செயல்படும். ஓகேங்களா? அடுத்து உள்ள என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரோனு கூட வந்து நம்ம சிஸ்டமில் கனெக்ட் பண்ணி நம்ம ப்ரோக்ராம் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகும். அந்த கேபிள் வந்து இருக்குது. அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தோன்னா பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. பேட்டரி அண்ட் அதுக்கு வந்து சார்ஜர் வந்து இருக்குது. இது வந்து சார்ஜிங் அடாப்டர். அடுத்து வந்து இதுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா பேட்டரி லிப்போ பேட்டரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இதான் வந்து ட்ரோனுக்கான பேட்டரி. அப்புறம் அதுக்கப்புறம் உள்ள பாக்ஸ்க்குள்ளே வேறு எதுவும் இல்லை. ஓகேங்களா? அவ்வளோதான். ஏதோ ஸ்டாப் மாதிரி எதுவும் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாக்ஸுக்குள்ளே இருந்த எல்லா ஐட்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம வச்சாச்சு. அண்ட் இந்த டேபிள் இருக்கிற எல்லா பொருட்களையும் வச்சு தான் நம்ம வந்து இந்த ட்ரோன் வந்து மேக் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றது எல்லாத்தையும் இப்போ நம்ம பார்க்கலாம். ரெடி? ஓகே, இப்போ வந்து நம்ம எப்படி இந்த ட்ரோன் எல்லாத்தையும் நம்ம அசம்பிள் பண்ணுறது அப்படின்றத பார்த்தலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெயின் போர்டு, இந்த போர்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நம்ம வந்து அசம்பிள் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் சைடில் நார்மலாக இதுக்கப்புறம் தான் நம்ம பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த போர்டு வந்து எடுத்துக்கலாம். அந்த ஃபேஸ் போர்டு. இந்த போர்டுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஒரு 4 ESC வந்து இருக்குது. ஓகேங்களா? இந்த ESC வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து 4 சைடில் வந்து கனெக்ட் பண்ணணும். ஒவ்வொரு மோட்டுக்கும் வந்து ஒவ்வொரு ESC இதோட வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து நம்ம சால்ட்ரி வந்து ஃபஸ்ட் நம்ம பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த 4 ESC வந்து இந்த போர்டு கூட சால்ட்ரிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன கனெக்ட் பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்மளுடைய பேஸ் போர்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ESC வந்து பார்த்தீங்கன்னா 4 ESC வந்து பார்த்தீங்கன்னா வந்து சால்ட்ரி வந்து பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து பவர் போகிறதுக்கு வந்து அதுக்கு 2 ஒயர் வந்து இங்கே வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? அடுத்து வந்து இந்த போர்டு கூட நம்மக்கிட்ட இருக்கிற இந்த 4 ஆர்ம்ஸை வந்து நம்ம எடுத்து இப்போ நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 4 சைடு வந்து 4 ஆர்ம் ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் ஒயிட் அந்த ஆப்போசிட்டில் நம்ம வந்து வச்சு நம்ம இது வந்து இதுக்குன்னு போல்ட் வந்து இருக்குது. ஸோ இந்த ஸ்க்ரூ போட்டு நம்ம டைட் பண்ணி இந்த ஆமை வந்து இந்த போர்டு கூட வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்மளோட ஆர்ம்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஆம் வந்து எடுத்துக்கிட்டு இப்போ வந்து ஒரு சைடு நம்ம வச்சு இந்த மாதிரி வந்து கரெக்டாக வந்து வச்சுக்கிட்டு அதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்க்ரூவை போட்டு எல்லா ஆங்கிள் போட்டு நம்ம வந்து டைட் பண்ணிக்கணும்.
ஓகே, இப்போ வந்து பார்த்தா அப்படின்னா வந்து நம்மளுடைய பேஸ் போர்டு கூட வந்து 4 ஆர்மையும் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ வந்து போல்டை போட்டு நல்லா வந்து டைட் பண்ணியாச்சு. ஆப்போசிட்டில் வந்து வச்சிருக்கோம். ஸோ அதை இந்த சைடு 2 ஒயிட்டா, நான் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ரெட். ஓகேங்களா, 4 ஆர்ம் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து நம்ம கிட்ட வந்து இன்னொரு ஒரு பேஸ் போர்டு வந்து இருக்குது. இதான் அந்த போர்டு. இந்த போர்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி வந்து இப்போ மேலே இப்போ நம்ம வச்சுருக்க மாதிரி கரெக்டாக இது மேலே வச்சு அது மேலே வந்து அந்த எல்என் போல்டு வந்து போட்டு நம்ம வந்து டைட் பண்ணிக்கலாம் நல்லா. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த மோட்டர்ஸ் 4 மோட்டர் வந்து இருக்குது. இந்த 4 மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்என் போல்டை யூஸ் பண்ணி நம்ம 4 சைடும் ஒவ்வொரு மோட்டர் இந்த மாதிரி வந்து 4 ஆர்ம்லேயும் வந்து ஒவ்வொரு மோட்டர் வச்சு 4 சைடு வச்சு நம்ம அவங்க கொடுத்த நெட்டை யூஸ் பண்ணி நம்ம டைட் பண்ணிக்கலாம் நல்லா. இருந்து வர ஒயரையும் இஎஸ்சிலேருந்து வரக்கூடிய அந்த ஒயரை இப்போ நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அது ஜாயின் பண்ணுற பொறுத்த வரைக்கும் மோட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டராக வந்து ஒரு எல்லோ கலர் ஒயர் இருக்கும். அதே போல் இஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டராக ஒரு எல்லோ கலர் பின் இருக்கும். அது 2 ஃபஸ்ட் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிற 2 ஒயர் வந்து எதுலையாவது நம்ம வந்து பக்கத்தில் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த 2 ஒயரை மறுபடியும் நம்ம இந்த மாதிரி வந்து பேலன்ஸ் 2 நம்ம ஜாயின் பண்ணி விட்டோம்னா அவ்வளோதான் கனெக்டிவிட்டி. அந்த சென்டரில் வர ஒயர் மட்டும் தான் முக்கியம். அந்த எல்லோ வந்து எல்லோ கூட வந்து ஜாயின் பண்ணணும். மற்ற 2 வந்து சைடில் இருக்க பேலன்ஸு ரைட் அண்ட் லெஃப்ட் அந்த ஒயரில் ஜாயின் பண்ணிட்டோம்னா மோட்டர் இருக்கும். இப்போ இஎஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜாயினிங் வந்து பண்ணியாச்சு. 4 சைடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இஎஸ்சி வந்து ஆடமாக இருக்கிறதுக்காக நம்ம வந்து ரப்பர் பேண்ட் வந்து போட்டிருக்கோம். ஓகேங்களா, கிட்டத்தட்ட நம்மளுடைய ட்ரோன் வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அடுத்து வந்து என்ன நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து அந்த மெயின் பார்ட்டான அந்த போர்டை எடுத்து மேலே வந்து நம்ம ஃபிட் பண்ணணும். அதை ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து அடுத்து வந்து நம்ம பவர் சப்ளை வந்து பேட்டரி வந்து இன்சர்ட் பண்ணணும். ஸோ பேலன்ஸ் ஒர்க்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா சீக்கிரம் வந்து நம்மளுடைய ட்ரோன் வந்து ரெடி ஆயிரும். அடுத்து நம்மளோட கேக் அவுட் போர்டு எடுத்துக்கலாம். கேக் அவுட் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சென்டரை வந்து டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணி வந்து ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு அடுத்தது 4 ஆர்ம்லேருந்து வரக்கூடிய அந்த ஒயர் கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கேக் அவுட் போர்டோட ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வரிசையாக நம்ம வந்து ஃபிட் பண்ணிடணும். அடுத்து நம்மளோட ரிசீவர் எடுத்துக்கிட்டு அந்த ரிசீவரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அதுக்குன்னு ஒரு ஒயரை கொடுத்துருப்பாங்க. அந்த ஒயர் வந்து வரிசையாக அதில் வந்து ஃபிட் பண்ணிட்டு நம்ம இந்த மாதிரி டபுள் சைடு டேப் யூஸ் பண்ணி இந்த சைடில் வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து வரக்கூடிய அந்த 4 பின் 6 பின் இருக்கும். அதை அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த சைடில் அதாவது லெஃப்ட் சைடில் வந்து கேக் போர்டோட லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து அப்படியே வரிசையாக நம்ம அதில் வந்து அதை வந்து கனெக்ட் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து ஸோ கனெக்ஷன் வந்து நம்ம கேக் போர்டுக்கும் ரிசீவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ஷன் வந்து நம்ம கொடுத்துட்டோம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் நம்ம சொரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 ஆர்ம்ஸுக்கும் வந்து பவர் போகக்கூடிய கண்ட்ரோலரு. அடுத்து நம்மளோட பேட்டரி வந்து எடுத்துக்கலாம். பேட்டரி வந்து அந்த சைடில் அதாவது அந்த சைடில் கீழ் பகுதியில் வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ணோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 பின் இருக்கும். பேட்டரி வந்து இன்சர்ட் பண்ணுற முன்னாடி வந்து சார்ஜ் வந்து நீங்கள் 1 டைம் வந்து ஃபஸ்ட்டோட போட்டுக்கணும். ஃபஸ்ட் டைம் சார்ஜ் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி இப்போ வந்து நான் வந்து பின்னை வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரிங்க கரெக்டாக வந்து இந்த பின்னை இதில் வந்து நம்ம சொருகி விட்டோம்னா வந்து கேக்கெட்டு போர்டுக்கு வந்து பவர் வந்துடும். ஸோ வந்து டிஸ்பிளே வந்து ஆன் ஆயிரும். பார்த்தீங்களா, இப்போ வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து காட்டுது. இப்போ வந்து நம்மளோட ட்ரோன் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஆனால் இதில் வந்து ஒரு சில ப்ரோக்ராமிங்லாம் வந்து நம்ம வந்து மாற்ற வேண்டியது இருக்குது. ஸோ அதையும் வந்து மாற்றிட்டோம் அப்படின்னா வந்து நம்மளோட ட்ரோன் வந்து அடுத்து வந்து பறக்க தயாராகிரும். அடுத்தது இந்த பேட்டரியெலாம் எடுத்து இந்த மாதிரி வந்து நான் இப்போ உள்ள இன்சர்ட் பண்ணுற மாதிரி வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் இதையே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கனெக்ட் பண்ணுற எல்லாத்தையும் நானே வந்து இன்னொரு சேனலில் இன்னொரு வீடியோவை பார்த்து தான் வந்து நானே வந்து பண்ணேன். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு மேக் பண்ணேன். ஸோ அதனால் ப்ராப்பரான கைடு வந்து என்னால் வந்து கொடுக்க முடியல. ஸோ வந்து அடுத்து வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ப்ரொப்பலர்ஸும் நம்ம வந்து இதில் ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து நம்மளோட ட்ரோன் வந்து ரெடி ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தோன்னா வந்து ஃபுல்லாக வந்து ட்ரோன் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து ரெடி பண்ணியாச்சு. அண்டு எல்லாம் வந்து கரெக்டாக வந்து ஃபிட் பண்ணியாச்சு. அண்ட் வந்து இதுதான் நம்மளோட டிரான்ஸ்மீட்டர். இப்போ நம்மளோட டிரான்ஸ்மிட்டர் நம்ம வந்து ஆன் பண்ணலாம். ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா 2 சுவிட்ச் வந்து இருக்கும். ரைட் சைடு லெஃப்ட்டில் 2 வந்து இருக்கும். அதில் வந்து ரைட் சைடில் இருக்க வந்து டவுன்லையும் லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து அப்லையும் சுவிட்ச் வந்து நம்ம வச்சுக்கிட்டு இப்போ நம்மளோட டிரான்ஸ்மிட்டர் வந்து நம்ம வந்து ஆன் பண்ணலாம். ஆன் பண்ணோன்னா வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் வந்து எல்இடி லைட் வந்து எரியும். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல. லெஃப்ட் சைடில் இருக்க இந்த கண்ட்ரோலர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் இப்படி கீழே இழுத்து இல்லை அதே மாதிரி மறுபடியும் லெஃப்ட் சைடு இல்லை இழுத்து லாங்கில் வச்சுருந்தோம் லாங் ப்ரெஸ் பண்ணி ஹோல்டில் வச்சுருந்தோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டிரான்ஸ்மிட்டரும் ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேர் ஆகிக்கும். இப்போ பாருங்கள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தா அப்படின்னா வந்து டிரான்ஸ்மீட்டரும் நம்மளோட ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னா அது ஆம்டு ஆயிடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்டு அப்படின்னு காட்டுது. இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதில் இருக்க கண்ட்ரோலரை இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த கண்ட்ரோல் வந்து இப்படி மேலே தூக்கணும் அப் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 4 மோட்டர் வந்து சேம் டைமில் வந்து சுற்றும். இதான் வந்து மேலே பறக்கிறதுக்கு. ஸோ பறக்க வைக்கும்போது வந்து இந்த கண்ட்ரோலர் வந்து எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ அந்த சுவிட்ச் வந்து கீழே டவுன் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா 4 மோட்டர் வந்து நமக்கு வந்து சுற்றுது. ப்ரொப்பலர் வந்து இப்போ போட்டோம் அப்படின்னா பறந்துடும். அதனால வந்து இப்போ வந்து ஆமுடுன்னு காட்டுது. 4 மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஃபாஸ்ட்டாக வந்து சுற்றிட்டு இருக்கு. இப்போ வந்து நம்மளோட டிரான்ஸ்மீட்டரில் இந்த சுவிட்ச் வந்து நம்ம மேலே தூக்குறோம்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக வந்து சுற்றும். இப்போ பாருங்கள், இதான் வந்து ஃபுல் ஸ்பீடு.
மறுபடியும் ஸ்பீடை குறைக்கணும் அப்படின்னா கீழே குறைஞ்சிருச்சா, அவ்வளோதான் வந்து சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது. அப்புறம் இந்த சைடில் இருக்க பட்டன் வந்து இந்த இது வந்து இந்த சைடு இந்த இப்படி தரலாம் அப்படின்னா இந்த சைடு லெஃப்ட்டு, இது வந்து ரைட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து திருப்புறதுக்கு இது வந்து ஸ்பீடு. ஓகேங்களா, அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம போயிட்டு அவுட்டோர் பிளேஸில் போயிட்டு எப்படி இதை பறக்குது அப்படின்ற வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ட்ரோன் வந்து ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் இப்போ ஃபைனலாக இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்ற டெஸ்ட் பண்ணி வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு வந்து அவுட்டோர் பிளேஸ்க்கு வந்து வந்தாச்சு. நல்லா இடம் வந்து ஃப்ரீயாக இருக்கணும், அப்போ தான் ட்ரோன் வந்து என்ன வேணால் ஆகலாம். இதுவே வந்து இன்னும் பறக்குமான்னு கூட நல்லா டெஸ்ட் கூட பண்ணி பார்க்கல. இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து டெஸ்ட் பண்ண போகிறேன். எப்படி ஆன் பண்ணுறது, பேர் பண்ணுறது எல்லாத்தையும் நீங்கள் வந்து வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அண்ட் இப்போ இதை நம்ம பறக்க விடலாம். ரெடி ஆன் பண்ணிட்டு கனெக்ட் ஆயிருச்சு. நம்மளுடைய ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னா 4 மோட்டர் வந்து சூப்பராக வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து மேலே பறக்க வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி பறக்குது அப்படின்றத. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. அசம்பிள் பண்ணது எல்லாம் வந்து ஓகே தான். ஆனால் இந்த ட்ரோன் கிட்டில் வந்து நான் ஃபேஸ் பண்ண சில பல பிரச்சனைகளை பற்றி உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் வாங்குறதா இருந்தால் தாராளமாக அந்த ட்ரோன் கிட்ட வாங்கி நீங்கள் வந்து ட்ரோன் வந்து மேக் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு அந்த ப்ரோக்ராமிங் கிட்ட நாலேஜ் இருந்துச்சு, என்னால் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சினா அப்படின்றவங்க மட்டும் இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். மித்தவங்க யாரும் காசு வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேங்களா, அதுக்கு நல்லா பறக்கிற ட்ரோன் எவ்வளோ வந்து ஆன்லைனில் இருக்குது, அதை வாங்கி நீங்கள் பறக்க விளையாண்டுக்கோங்க. ஸோ இந்த ட்ரோனை பொறுத்த வரைக்கும் அசம்பிள் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு யூசர் கைடு வந்து நமக்கு கொடுக்கவே இல்லை காய்ஸ். எனக்கு வந்து எப்படி அதை செட் பண்ணணும் அப்படின்ற கூட தெரியல. ஸ்பான்சர் தான் பண்ணியிருந்தாங்க, இல்லைன்னு சொல்ல. பட் வந்து ஒரு யூசர் கைடு நமக்கு வந்து கொடுக்கல. ப்ராப்பரான கைடு இது எப்படி அசம்பிள் பண்ணணும், அதில் என்ன ப்ரோக்ராமை செட் பண்ணணும் இப்படின்ற எதையுமே அவங்க வந்து கொடுக்கல. ஸோ அதான் வந்து இதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸ். அது வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம அதை பார்த்து கரெக்டாக பண்ணி நம்ம வந்து பறக்க விட்டுருக்கலாம். ஸோ வந்து நான் ரொம்ப ட்ரை பண்ணேன். ரொம்ப நாட்களாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணது வந்து இது ஷூட் பண்ணது வந்து இப்போ இது மேக் பண்ணது எப்போ அப்படின்னா ஒரு 2 மாதம் முன்னாடி வந்து வீடியோ எடுத்தேன். ஆனால் இப்போ தான் வந்து இதை வந்து ப்ளீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து நல்லா ட்ரோனை பறக்க வைக்க முடியல. ப்ரொப்பலர்ஸ் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு, ப்ரோக்ராமில் வந்து கரெக்டாக ஆயிடுச்சு. இந்த மாதிரி நிறைய எக்கச்சமான விஷயங்கள் வந்து நான் ஃபேஸ் பண்ணேன். ஸோ அதனால் வந்து யாரும் இதை வந்து கன்சிடர் பண்ண வேணாம் அப்படின்றத இப்போ வந்து நான் சொல்லிக்கிறேன். உங்களால் முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பறக்க வைக்க முடியும், எனக்கு எல்லாம் நாலேஜ் இருக்குப்பா, நல்லா செய்ய முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வாங்கி பண்ணுங்கள். ஸோ Flyrobo லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல லைக் பண்ணுங்கள், வீடியோ மட்டும் மறக்க முடியாது ஷேர் பண்ணிக்கோங்க. அந்த ட்ரோன் பறக்குறது தான், பறக்கிற ட்ரோன் தான். யாரத்தில் பார்த்தீங்களா பறக்கும், பட் நம்மளால் பறக்க வைக்க முடியலை அப்படின்ற ஒரு பேடான நியூஸோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.